நான் எடுத்து போட்டு. திருச்சிற்றம்பலம். நாங்கள் அருணை பாலவராஜன் ஐயாண்ட சைவ சித்தாந்த வினாவிட படிச்சோன்றிருக்கிறோம். அதில் இன்றைக்கு நாங்கள் பதினது உண்மை இயல்புல 5வது தலையங்கம் பதி சச்சிதானந்தமாதல். அதாவது சத்து அசத்து என்பவற்றின் விளக்கம். சத்தன்றது உயிர், அசத்து என்றது இந்த பாசங்களானவம். சில சில இடத்துல சத்த சிவபெருமானன்னு சொல்றது அறிவண்டும், அதாவது இறைவனன்னு சொல்றது. இப்போ பதின்ற இது படிக்கிறபடியா இங்கே சத்து சிவபெருமானாக தான் இருக்க வேணும். நான் அதை பார்க்கல என்னண்டு. அதனுடைய அதில் ரெண்டும் சரியா இருக்கும். அப்போ சித்து சத்து அசத்தண்டும் வரலாம். ரெண்ட கம்பு அவனேக்கா பாசத்திலும் பார்க்க உயிர் சத்து, அதாவது அறிவுடையது. ஆனால் உயிரோடையும் சிவபெருமானையும் பார்க்க அங்கே உயிர் தான், அவர் தான் பெரிய அந்த சத்து என்ற இதில் வரும். அதனுடைய எல்லாம் படிக்க படிக்க விளாங்கும். இப்போ காப்பு படியுங்க. திருச்சிற்றம்பலம். ஒரு கோட்டன் இருசமியன் மும்மதத்தான் நாள் வேதன் நாள் வாயின் நங்கரத்தன் ஆறு தருகோட்டம் பிற இதழித்தாள் சரியான் தருமொரு வாரணத்தின் தாள்கள் ஒரு கோட்டன் அன்போடு வணங்கி ஓமாதே இரவு பகல் உணர்வோர் சிந்தை திருகோட்டு அயன் திருமால் செல்வமும் ஒன்றோவெனச் செய்யும் தேவே. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். தேவியம்மா படியுங்க. ஆசிரியர் இறைவன் பாசஞான பதி சச்சிதானந்தமாதல் தலையங்கமே உண்மையில் பதி சச்சிதானந்தமாதல் சத்து அசத்து என்பவற்றின் விளக்கம். ஆசிரியர் இறைவன் பாசஞானங்களால் அறியப்படான் என்பதையும் பதிஞானத்தால் அறியப்படுவான் என்பதையும் ஐயமறத் தெளித்தாய் அன்றோ மாணாக்கர். ஆம், தெளித்தேன் ஆசிரியர். இனி அவற்றால் அறிய வேண்டுமென சில உள, அவற்றை சொல்லுகிறோம் கேள். இறைவன் ஒருவாற்றாலும் அறியப்படாதவனாகாது. பதிஞானத்தால் அறியப்படுதலின் முயற்கோடு ஆகாய தாமரை விளங்கின போல் இல்லாத பொருளாகாது. உள்ள பொருளே யாகின்றான். உள்ள பொருளே ஆயினும் ஏனைய பொருள்கள் போல பசுஞானங்களால் அறிய வராமையின் அவ்வனைத்து பொருள்களிலும் பொருள்களின் தன்மையிலும் வேறுபட்ட தன்மை உடையவனாகின்றான். கொஞ்சம் இப்ப இறைவன் பாசஞான பசுஞானங்களால் அறியப்படான். அது எங்களுக்கு நல்லா தெரியும். பாசஞானத்தாலும் பசுஞானத்தாலும் இறைவனை அறிய உணர முடியாது. பதிஞானம் ஒன்றாலே அவனை அறிய முடியும். இன்றைக்கு ஐயாயில சொன்னவர் பதிஞானம் என்ற அந்த கோசரம், அதாலதான் அவரை நாங்கள் உணர முடியும். அப்ப அது எங்களுக்கு நல்ல தெளிவு. மாணாக்கன் சொல்றார், தெளிந்தேன், இனி அவற்றால் அறிய வேண்டுமென சில உள, அவற்றை சொல்லுகிறோம் கேளண்டு ஆசிரியர் சொல்றார். அப்ப அவர் சொல்றார், இறைவன் ஒருவராட்டானும் அறியப்படாவன் ஆகாது. பதிஞானத்தால் அவர் அவர் அறியப்படாதவர் என்றால் முயற்கோடு மாதிரியும் ஆகாயத்தாமரை மாதிரியும் போயிடும். ஆனபடியா அவன் ஒரு விதத்தாலே அறியலாம். அதுதான் பதிஞானம். அப்ப இது முதல் படிச்ச நாங்கள் திருப்பி படிக்கிறோம். ஓகே. இந்த பந்தி மாத்திரம் பொருள் ஏனைய பொருள்கள் போல பசு ஞானங்களால் அறிய வராமை அவ் அனைத்து பொருள்களின் தன்மையிலும் வேறுபட்ட தன்மையுடைய நாரா. திருப்பி படிக்கத்தான் மனதில் பதியும். அம்மா படியுங்க. ஏனைய பொருள்களாவன பசுக்களும் பாசங்களுமாம். அவற்றுள் பசுக்கள் அறிவுடையன, ஆயினும் அவற்றின் அறிவுகள் பாசங்களால் மறைக்கப்பட்டிருத்தல் அனுபவமாய் காணப்படுவது. அதனால் அவ்வறிவுகள் சிற்றறிவு எனப்படுகின்றன. பாசங்கள் அறிவே இல்லாத சடங்கள். ஆகவே இவற்றின் வேறுபட்ட தன்மை என்பது பேரறிவாயாம். எனவே இறைவனது சிறப்பியல்பு அல்லது உண்மை இயல்பு பேரறிவு பொருளாய் இட்டலாம். இதனை வாலறிவு என்கின்றார் திருவள்ளுவ நாயனார். இப்பேரறிவே சித்து எனப்படுகின்றது. அப்ப இந்த வாலறிவண்ட அந்த அவரத்தான் நேர சேர்மாண்ட குணங்களில் ஒண்ட அந்த பேரறிவை திருவள்ளுவர் வாலறிவன்று சொல்றார். அப்ப அதைத்தான் நாங்க பேரறிவே சித்து. தோற்றமும் அழிவும் சடப்பொருட்களை அன்றி சித்து பொருட்களுக்கு இல்லை. அறிவு என்னும் வகையைச் சேர்ந்ததாதலின் சிற்றறிவாய் நிற்கும் உயிருக்கு தோற்றம் அழிவுகள் இல்லை என்றாலும்
தோன்றி அழியும் உடம்பின் வேறாகத் தன்னை அறியமாட்டாமையினால் உடம்பிற்கு வரும் தோற்ற அழிவுகளை தனக்கு வருவனவாக மயக்கி நின்று துன்புறுத்தல் உயிருக்கு உளதாகின்றது. இறைவன் சடமாதலும் இன்றி சிற்றறிவாதலும் இன்றி பேரறிவாய் நிற்றலின் அவன் எல்லாவற்றாலும் தோற்றம் அடைகின்றான். எவ்வாற்றானும் எந்த முறையாலும் இவ்வாற்றாலும் இல்லாதவனாய் உள்ளான். தோற்ற அழிவுகள் இல்லாதவனாய் உள்ளான். தோற்ற அழிவுகள் இல்லாத தன்மையே சத்து என்று சொல்லப்படுகின்றது. தோற்றமாவது புலனாதல் என்றும் அழிவானது புலனாகாது மறைதல் என்றும் சர்க்காரிய விளக்கத்தில் கூறியதை மறுத்தல் கூடாது. இப்ப இவர் சொல்றார் என ஏனைய பொருள்கள், அதாவது இறைவன் ஒருவாற்றாலும் அறியப்படவன் ஆகாது என்று சொல்றார். அவன் ஒரு விதத்தால் அறியலாம். அப்படி ஏனைய பொருள்களாவன பசுக்களும் பாசங்களும். அவற்றுள் பசுக்கள் அறிவுடையன, அதான் சத்து. ஆயினும் அவற்றின் அறிவுகள் பாசங்களால் மறைக்கப்பட்டிருத்ததால் அனுபவமாக காணப்படுவது. அதனால் அவ்வறிவுகள் சிற்றறிவு. பசுக்களுக்குள்ள ஒரு அறிவு சிற்றறிவு. பாசங்கள் அறிவே இல்லாத சடங்கள். ஆகவே இவற்றின் வேறுபட்ட தன்மை என்பது வேறறிவா. எனவே இறைவனது சிறப்பியல்பு அல்லது உண்மை இயல்பு பேரறிவு பொருளாய் நிற்றலாம். இறைவன்ற சிறப்பியல்பு இந்த உண்மை உள்ளதான். அதனால் அவன் பேரறிவு, அதை சொல்லியாது. தோற்றமும் அழிவும் சடப்பொருள்களுக்கன்றி சித்துப்பொருள்களுக்கு இல்லை. யாருக்கு? இந்த சடப்பொருள் பாசங்களுக்கு தான் தோற்றமும் அழிவு இருக்குது. இப்ப எப்படியும் சொன்ன வரையா, சுட்டி அறியப்படும் பொருட்கள் எல்லாம் அவயோப்பவுடையன, அவயோப்பவுடையவெல்லாம் சுட்டி அறியப்படுவன. சுட்டி அறியப்படும் பொருட்கள் எல்லாம் சடம். சுட்டி அறியப்படாதவன் இறைவன். அப்ப இறைவன் வந்து சுட்டி அறிய முடியலாது. உங்களோட கண்களால நீங்கள் சுட்டி அறிஞ்சுதான் இறைவன் என்று பார்க்க முடியாது. அதுக்கு நாங்கள் உருவ வழிபாடு, அருவ வழிபாடு, உருவ வழிபாடு செய்கிறோம். அதெல்லாம் ஒரு தடத்தலக்கணம். எங்களை செம்மப்படுத்துறதுக்கு, எங்களை பதப்படுத்துறதுக்கு நாங்கள் அந்த வழியில நிற்கிற மொழிய உண்மையான இறைவனை சுட்டி அறிய முடியாது. எங்கட உணக்கண்களால் பார்க்க முடியாது. அப்ப இந்த சடப்பொருளுக்கு தான் தோற்றமும், அவனுக்கு தோற்றமும் இல்லை அழிவும் இல்லை, எங்களுக்கும் இல்லை, ஆன்மாக்கும் இல்லை தோற்றமும் அழிவும். அப்ப அறிவு என்னும் பையை சேர்ந்ததாதலின் எது சித்து பொருட்களுக்கு இல்லை. சிற்றெல்லாம் அறிவு. நாங்க சிற்றறிவு, இறைவன் பேரறிவு. சிற்றறிவாய் நிற்கும் உயிருக்கும் தோற்ற அழிவுகள் இல்லை என்றாலும் தோன்றி அழியும் உடம்பின் வேறாகத்தன்னே அறிய. ஆனா இந்த உயிர்களுக்கும் ஆன்மாக்களுக்கு தோற்றமும் இல்லை, அறவும் இல்லை. ஆனா உடம்புக்கு ஒரு தோற்றமும் அழிவும் இருக்குது. இந்த உடம்புக்கு, அந்த உடம்புக்கு வெறும் தோற்ற அழிவுகளை தனக்கு வருவன். அந்த உடம்பு தோன்றி அழுகிறது தான் நாங்கள் உயிர் போட்டுதுன்னு சொல்லுவோம். ஒரு ஆள் செத்த உடனே அங்க உடம்பு தான் போனது இல்லையோ, உயிர் போயில்லை. உயிர் அங்க தேவை, அந்த தண்ட இடத்துக்கு போகுது, சொர்க்கத்துக்கோ நரகத்துக்கோ இல்லாட்டி முத்தி அடைஞ்சிட்டு. அப்ப துன்புறுதல் உயிருக்குள்ளதாகிறது. இஞ்ச உடம்புக்கு இந்த உடம்புக்கு ஒரு துன்பம் வந்தோடனே அது உயிரையும் பாதிக்குது. உயிர் தானே வேதனைப்படுது. தன் வேதனை காட்சி என்றதை சொல்றது. அங்க ஆன்மாதான் தன் வேதனை காட்சிக்கு உட்படுது. அப்ப அந்த ஆன்மா தன் வேதனைக்கு உட்படைக்க அங்க வேதனையும் வருது, இன்பமும் வருகுது. அப்ப உயிர் தான் அங்க உடலுக்கு ஒரு வருத்தம் வந்தாலும் ஆன்மாவை சென்று அடையும் போது அந்த ஆன்மா துன்பப்படுகிறது. நான் ஏன் பிறந்தேன், ஏன் இந்த துன்பங்களுக்கு ஆளாகி இருக்கிறேன், நான் என்ன கொடுமை செய்தேன், என்ன வினை செய்தேன், எப்பவோ இறைவென்ற தாள்களை அடைவேன் என்று ஆன்மா வேதனைப்படும். அதுக்கு அந்த வேதனை ஆன்மாக்கு இருக்குது, உடம்பால வந்த வேதனை. அதைத்தான் பெயர் சொல்றார், உடம்புக்கு வரும் தோற்ற அழிவுகளை தனக்கு வருவனவாக மயங்கி நின்று துன்புறுதல் உயிருக்குழு. அப்ப நாங்கள் யாரும் இறந்த உடனே நாங்கள் நினைக்கிறோம் அந்த உயிருக்குத்தான். இல்லை, உயிர் தண்டை பாட்டுக்கு, உயிருக்கு எந்த வித மாறுதலும் அடையாதது. அது போயிருந்த உடம்பு தான் அங்க அழிஞ்சிருக்குது. உயிர் இறைவன் சடமாதலும் என்று சிற்றறிவாதலும் என்று பேரறிவாய் நிற. இறைவனுக்கு சிற்றறிவும் இல்லை, அவன் சடமும் இல்லை, அவன் பேரறிவு. அவன் எவ்வாற்றானும் தோற்ற அழிவுகள் இல்லாதவனாய் உள்ளான். தோற்ற அழிவுகள் இல்லாத தன்மையே சத்து. தோற்றமும் அழிவும் இல்லாத தன்மை சத்து. தோற்றமாவது புலனாதல் என்றும் அழிவதாவது புலனாகாது மறைதல் என்றும் சர்க்காரியவாதம். நாங்க சர்க்காரிய இல்லதே தோன்றும், இல்லது தோன்றாது, உள்ளதே தோன்றும் சர்க்காரியவாதத்துல படிச்சிருக்கிறோம். அதை மறக்க வேணான்னு சொல்றாரு. அம்மா படியுங்க மாணாக்கன். நானே படிக்கிறேன். படியுங்க. மாணாக்கன். சத்து என்பதற்கு
சத்து என்பதற்கு உள்ளது என்றும் சித்து என்பதற்கு அறிவு என்றும் அன்றோ பொருள் கூறுகின்றனர் ஆசிரியர். ஆம், அங்கனம் கூறுதல் ஓரளவு பொருந்துமே அன்றி முழுவதும் பொருந்தாது. ஆதலின் அவை சித்தாந்தம் அல்ல. அஃது எவ்வாறெனில் இல்லது தோன்றுமாறில்லை என்பது முன்னே விளக்கப்பட்டமையால் சத்து என்பதற்கு உள்ளது என்று மட்டும் பொருள் கொண்டால் அறியப்படும் பொருள்கள் யாவும் உள்ளனவே அன்றி இல்லாதனவல்லவாய் ஆகாலும் பொருள் எனப்படுவன யாவும் சத்தையா அசத்து என்பதே இல்லாதொழியும். மாணாக்கர் பொருள் எனப்படுவன் அவர் சொல்றார் சத்து என்றால் என்ன, அதாவது சத்து என்பதற்கு உள்ளது என்றும் சித்தி என்பதற்கு அறிவு என்றும் அன்றோ பொருள் கூறு. சத்தண்டா உள்ளது என்று சொல்றார், சித்தண்டா அறிவு என்று சொல்றார். அப்ப அவர் கேட்கிறார் அறிவு என்றும் அன்றோ பொருள் கூறுகின்றனர் என்று கேட்ட கேள்விக்கு ஆசிரியர் சொல்றாராம், அங்கனம் கூறுதல் ஓரளவு பொருந்தமே அன்றி முழுவதும் பொருந்தாது. ஆதலின் அவை சித்தாந்தம் அல்ல. அகது எவ்வாறெனில் இல்லது தோன்றுமாறு இல்லை, இல்லது ஒரு நாளும் வராது என்பதே முன்பு விளக்கட்ட. சத்து என்பதற்கு உள்ளது என்று மட்டும் பொருள் கொண்டால் அறியப்படும் பொருள்கள் யாவும் உள்ளனவே அன்றி இல்லாதனவல்லவாமாகலின். இப்ப சத்தை தனியா உள்ளதென்று பொருள் கொள்ள வேண்டாம். ஏன் என்று சொன்னா நாங்கள் அறியப்படும் பொருள்கள் எல்லாவற்றையும் என்னென்று சொல்லுவா உள்ளனவே சடப்பொருள் உள்ளனவே என்று இல்லாதனவல்லவாமாலின் பொருள் எனப்படுவன யாவும் சத்தையாம். அசத்து என்பதே இல்லாத என்னடா பொருள்கள் எல்லாம் சத்தா போயிரும். இந்த பொருள்கள் அசத்தண்ட இதுக்கெல்லாம் வச்சிருக்கிறார். அப்ப நீ இப்ப சத்தண்டு உள்ளதண்டு சொன்னியண்டா, சத்துக்கு உள்ளதுதான் கருத்தண்டு சொன்னியண்டா, அங்க இந்த பொருள்கள் சடமாகிய பொருள்கள் எல்லாம் சத்தாய்விடும். அப்ப அது இல்லை, அது அசத்து. ஏண்டா அந்த சடப்பொருள்கள் எல்லாம் அசத்து என்ற கருத்துக்குள்ள நாங்கள் வச்சா சரி. அப்ப இப்ப அடுத்தது தானா படியுங்க தானா பிசி போல நல்லா கபடியும். பொருள் மாணாக்கன் பொருள் எனப்படுவன யாவும் உள்ளனவே என்றால் என்றளவ்வாறு முயற்கோடு ஆகாயத்தமிழ முதலியவை இல்லாத பொருள்களே அல்லவோ? ஆசிரியர் அறியாது கூறினார். ஏனெனில் இங்கு நாம் பொருள் என்று சொல்லி ஆராய்ந்து வருவது அனுபவமாய் அறியப்பட்டு வரும் பொருட்களே அன்றி வெறும் சொல்லளவில் சொல்லி உண்டோ இல்லையோ என ஐயுறும் இல்லாததை உண்டு என மயங்கியும் நிற்கும் பொருள்களே அன்றாதலின். மாணாக்கர் ஆசிரியர் கேட்கிறார், இப்ப ஆசிரியர் என்ன பொருள் எனப்படுவன யாவும் உள்ளனவே என்றால் எவ்வாறு? முயற்கோடு ஆகாயத்தாமரை முதலியன இல்லாத பொருள் அதுகளோ உண்டு. முயற்கோடு முயலுக்கு கொம்பில்ல, ஆகாயத்துல தாமரையை நாங்கள் எடுக்க முடியாது, ஆகாயத்தாமரையை நாங்க கையால தொட முடியாது, அது ஒரு கற்பனை. அப்ப அதுக்கு ஆசிரியர் சொல்ற அறியாது கூறினாய். ஏனெனில் இங்கு நாம் பொருள் என்று சொல்லி ஆராய்ந்து வருவது அனுபவமாய் அறியாட்டு பெறும் பொருள்களை அன்றி வெறும் சொல்லளவில் வர பொருள்களை இல்லை. அனுபவமா இது புத்தகம், இது பேனை, இது கம்ப்யூட்டர், இது கதிரை, இது மேசை என்று இருக்கிறதான் பொருள். அதுகள் தான் அசத்தன்று சொல்ற மொழியா, இல்லாதத பொருள் என்று நாங்க சொல்ல மாட்டோம். என ஐயிட்டும் இல்லாத உண்டு என மயங்கி நிற்கும் பொருளை அப்படின்னு சொல்லி போட்டு இப்ப மாணாக்கன் சொல்றார். அப்போ முயற்கோடு ஆகாயத்தமரை போல்வை ஒருவராட்டானும் அறியப்படாத பொருள்கள் ஆதலின் அவற்றை பொருள் என விளக்குதல் பொருந்தும். கயிற்றில் அரவு காணலின் நீர் முதலியன போல்வை அவ்வாறன்றி ஒருவராட்டான் அறியப்படுது. இப்ப கயிறக்கண்டு பாம்பண்டும் காணல் நீரைக்கண்டு உண்மையான நீரண்டு காணல் நீரண்டா எல்லாருக்கும் தெரியும். என்ன நீர் இருக்கிற போல இருக்கும், அதை நினைச்சு போகுங்களாம். குதிரைகள் தண்ணி இருக்குதான்னு நினைச்சு கொண்டு அதுக்கு பின்னாலேயே போகுங்களாம். அது மாதிரி எங்களுக்கும் அந்த காணல் நீர் நல்ல வெயிலான நேரம் தெரிகிறது ரோட்ல. அப்ப அது போல அன்றி அவ்வாறன்றி ஒருவாட்டான் அறியப்படுதல் அவற்றை பொருள் அல்ல என்றால் பொருந்துமாறு இல்லை. ஆகவே கயிற்றில் அரவு போல்வன இல் பொருள் ஆதலின் அவை அசத்து எனப்படுமோ? அதுவும் இல்லை. அதுவும் அவற்றை ஒரு மயக்கமான கேள்வி. இப்போ கயிற்ற பாம்பு என்று மயங்குறதும் காணல் நீரை தண்ணி என்று நினைச்சு மயங்குறதும் எப்படி படியுங்கோ? நன்றே கூறினாய். நன்றே கூறினாய். ஏனெனில் கயிற்றில் அரவு முதலியன அறியப்படா என்னாது ஒருவாற்றான் அறியப்படும் என நீயே கூறின. ஒருவாற்றான் அறியப்படும் எனவே அவற்றையும் ஒருவாற்றான் சத்து என கூறுவதற்கு தடை என்னை? மாணாக்கன் கயிற்றில் அரவு இல்லை என்பது எல்லாருக்கும் உடன்படாத ஆதலின் அதனே சத்து என்றால் எவ்வாற்றானும் பொருந்தாது அன்றோ?
ஆசிரியர் கயிற்றில் அரவு எவ்வாற்றானும் இல்லை என்பது ஒருவர்க்கும் கருத்தன்று. முழுவதும் இல்லை ஒருவாற்றான் உண்டு என்பதை யாவர்க்கும் கருத்து. ஆதலின் கயிற்றில் அரவை சத்தென்றால் என்றல் எல்லாவற்றானும் உலா அரவு கயிற்றில் சத்தென்றல் எவ்வாற்றானும் பொருந்தாது என்றல் கூடாது. கயிற்றில் அரவு ஒருவாற்றான் உளதாதலாவது அரவிதனு உருவத்தன்மை கயிற்றினிடத்திலும் இருந்தலே ஆகும். அத்தன்னை இப்பொருள் அன்றாகலின் அதுவே இங்கு ஒருவாற்றான் உள்ள அரவினது சத்துத்தன்மை என்பதனை உணர். இனி இதனை வேறொரு வகையாக விளக்குவோம். கயிற்றில் அரவினை அசத்து அல்லது இன்பொருள் என்று கூறினால் கயிறு அசத்தோ அரவு அசத்தோ கயிறும் அரவும் கூடிய கூட்டம் அசத்தோ என வினாவதற்கு விடை கூறுதல் எங்கனம். கயிறும் அரவும் அசத்தல்ல என்பது உனக்கும் உடன்பாடு. ஆகவே கயிறும் அரவும் கூடிய கூட்டத்தே அசத்தனல் வேண்டும். அது பொருந்தாது. ஏனெனில் கயிறோடு அரவிற்கு கூட்டம் பொருளின் கண்ணது அன்றி அதனை உணர்வோனது உணர்வின் கண்ணதே ஆகும். ஆதலில் இங்கு அரவு என்பது அரவென்னும் உணர்வியே ஆகலானும் அவ்வுணர்வு உள்ளதன்றி இல்லதன்றாகாது. ஆகாலும் என்ன இல்லதன்றாகலானும் என்க. எனவே கயிற்றை அரவு என்று உணரும் மயக்க உணர்வும் கயிற்றை கயிறு என்று உணரும் மெய்யுணர்வு போலவே உள்ளதன்றி இல்லதன்றாகும். ஆகவே உளதாய் நிற்கும் அவ்வளவில் இரண்டும் ஒரு தன்மை. எனவே அதனால் சத்து என்பதற்கு உள்ளது என்ற அளவே பொருள் கொள்வார்க்கு மெய்யுணர்வு போல மயக்க உணர்வும் சத்தேயாம் மற்றும் எல்லா பொருட்களும் சத்தேயாம். கனக சொல்றார். அதான் அதுங்களுக்கு எங்களுக்கு விளங்குதானே சும்மா கயிறு அரவு தெரியுந்தாங்க. அதுல போட்டு அவர் கணக்க விளங்கப்படுத்துறாரு. அபாராயின் சத்து என்பதற்கு முற்றிலும் பொருந்துவதாய் ஒரு பொருள் யாது? ஆசிரியர் சத்து என்பதற்கு முற்றிலும் பொருந்துவதாய பொருள் தோற்றம் நிலை இறுதி என்னும் வேறுபாடுகள் இன்றி என்றும் ஒற்று பெற்றியாய் நிற்றல் என்பதே. இதுவே சத்து என்பதன் சித்தாந்த பொருள். இப்பொருள் பற்றிய சர்க்காரவாதமும் கூறி எல்லா பொருள்களும் சத்தாய் முடியும் என்பாரது கூற்றும் மறுக்கப்படுகின்றன. எனவே குடம் ஆடை முதலியன ஒரு காலத்து உள்ளனவாயினும் பின்னொரு காலத்து இல்லாதொழியும் தன்மையினை உடைமையால் அவற்றை சைவ சித்தாந்திகள் சத்து என்னாது அசத்து என்பர். எனவே அவர்கள் அவற்றை முயற்கோடு ஆகாயப்பூ முதலியன போல இல்பொருள் என்றோ கயிறு அரவு காணல் நீர் முதலியன போல மயக்கப் பொருள் என்றோ கருதுகின்றார்கள் என்றல் பொருந்தாதா. சைவ சித்தாந்த கருத்தே மொய்யுணர்வுடையோரது துணிவு என்பதை அருணந்தி சிவாச்சாரியா தமது சிவஞான சித்தியாரில் உண்டு போல் என்றாம் பண்பின் உலகினி அசத்தும் என்பர் என கூறுதலால் அறியலாம். அசத்தும் என்ற உண்மையால் பிறர் கொள்கை நோக்கி சத்தென்றும் சொல்வர் என்பது பெறப்பட்டது. படவே பிறர் கொள்கைப்படி பதி பசு பாசம் என்னும் முப்பொருளும் சத்து. சைவ சித்தாந்தத்தின் படி பதி ஒன்றே சத்து எங்களுக்கு அதுகள் தேவையில்லை. இவ்வாறே சித்து என்பது சிற்றறிவினை குறியாது பேரறிவினையை குறித்தலும் சைவ சித்தாந்தின் மரபாயிற்று. ஏனெனில் ஒன்றை அறியும் இடத்து அதுவாகவே அழுந்தி நிற்றலினால் அதனால் ஒன்றை அறியும் இடத்து மற்றொன்றை அறியாது ஒவ்வொன்றாய் அறிதல் அறிவதனையும் அறிந்தவாறே அறிந்து நில்லாது விட்டு அறிதல் அறிந்தனை மறத்தல் தானாக அறியாது அறிவித்தவின் அறிதல் என்னும் இக்குறைபாடுகள் எல்லாம் உள்ள அறிவை அறிவு என்றல் சித்தத்தன்று ஆகலாம். அதாவது உயிரை சித்தென்று சொல்ல முடியாது. ஏன் அது சிற்றறிவைத்தான் உட்கொண்டது. யாரும் அறிவிக்க வேணும். அதே நேரம் ஒரு நேரம் எல்லாத்தையும் அறியாது ஒவ்வொன்று விட்டு விட்டு அறிந்ததை மறக்கும். தானாக அறியாது அறிவித்தால் தான் அறியும். அப்படியான சில குணங்கள் சித்தல்ல அதுக்கு தான் பொறியின் என்றும் ஒன்றும் புணராத குந்திக்கு அறிவென்றே பெயர் என்று திருவருப்பயன்ல சொல்லி இருக்கிறேன் சொல்றேன். எனவே இக்குறைபாடுகளுள் ஒன்று இல்லாத பேரறிவினை உடையவனாதலில் அவனே சித்து பொருள் எனப்படுகிறான். அவ சித்தண்டா சேர்மாண்டா சத்தண்டா நாங்கள்
அறிவே இன்பத்துக்கு காரணமாதலின் ம். குறைவில்லாது நிறைந்த பேரறிவுடைய இறைவன் குறைவில்லாது நிறைந்த பேரின்பத்தையும் உடையவன் ஆகிறான். ஆகவே சத்தாயும் சித்தாயும் ஆனந்தமாயின் நிற்றலே பதுகினது உண்மை இயல்பாகின்றது. அதான் சச்சித்தானந்தம். அதை சித்தானந்தம் சொல்றதுக்கு தான் இவ்வளவும் சொல்லினோம். பதிகினது உண்மை இயல்புகளாக மற்றும் பல கூறப்படினும் அவையெல்லாம் இவற்றுள்ளே அடங்குவனவாகும். சச்சித் ஆனந்தம் என்னும் 3 சொற்களே ஒன்றாகச் சேரும் பொழுது சச்சிதானந்தம் என்று ஆகின்றன. அப்ப அவற்ற சொரூப நிலை சச்சித்தானந்தன். அவ்வளவுதான் சொல்லத்தான் இவ்வளவுத்தையும் கொண்டு சொல்லி விளங்கப்படுத்துறேன். இனி பதினது அருக்குணங்கள் தானா வாசிக்கிறீங்களோ, தானா வேலை வழிடுறீங்களோ? தானா அம்மா நான் கேட்டுக்கொண்டு இருக்கு சரி. அப்ப அம்மா படியுங்க பதினது அருக்குணங்கள். பதினது அருக்குணங்கள். பதியின் சிறப்பியல்புகளாகிய சத்து சித்து ஆனந்தம் என்னும் 3லே அது சிறப்பியல் இயல்புகளாக சொல்லப்படுவன பலவும் அடங்கும் என்று அருளி செய்தீர்கள். அப்பளவான யாவை அவை இம்மூன்றனுள் அடங்குதல் எவ்வாறு இவற்றை விளக்கி அருளல் வேண்டும். ஆசிரியர் நல்லது, அங்கனமே விளக்குவோம். பதியின் சிறு இயல்புகளை 8ஆக வகுத்து எண்குணம் என செய்வாகமங்கள் கூறும். பதியின் குணத்தை சத்து சித்து ஆனந்தம் என்று என 3ஆக தொகுத்து கூறுதல் உபனிடத வழக்கு. எண்குணங்களை 6ஆக அடக்கி கூறுதலும். இந்த சச்சித்தானந்தன பதினது சிறப்பியல் 8ஆவது, அதாவது எண்குணம் என செவ சித்தாந்தம் பதியின் குணத்தை சச்சித் ஆனந்தம் அதுக்குள்ளே அடக்கி சொல்லுதான். அதே நேரம் இந்த 6 எண்குணங்களை 6க்குள்ளையும் அடக்கினோம். அது நாங்க படிச்ச நாங்கள் எண்குணங்களை 6க்குள்ளே அடங்குறது. மாணாக்கன் பிரமப்பொருளை நிற்குணம், அதாவது யாதொரு குணமும் இல்லாதது என்று குணாதீதம், அதாவது குணங்களெல்லாம் கடந்தது என்றும் அன்றோ உபநிடதங்கள் கூறுகின்றன. அங்கனமாக அதனை ஒரு குணம் உடையதென்று கூறாமல் 3 குணம் உடையது 6 குணம் உடையது என்றெல்லாம் கூறுதல் எவ்வாறு பொருந்தும்? பிரம போல நிற்குணம், அவர் நிற்குணன் என்றா குணம் இல்லாதவர், அவர் குணங்களை கடந்தவர், குணங்களுக்கு அவர் அடங்க மாட்டார். அப்படி சொல்லி போட்டு பிறகு குணாதீதம் என்று சொல்லி போட்டு நீங்கள் எல்லாம் குணங்களை எல்லாம் கடந்தது என்று சொல்லி போட்டு இப்ப கொண்டு சொல்றீர்கள் 8 குணம் இருக்குது 6 குணம் இருக்குன்னு சொல்றீங்க. அங்க 3 குணம் என்றவரை சொல்லல, ஒரு குணமும் சொல்லல. அவர் 6 குணம்ன்றது 8 குணம் என்று சொல்லி இருக்கணும். 8 குணங்களை உடையவர், அதுபுறம் 6 குணத்துக்கு அடங்குதண்டெல்லாம் சொல்றீங்களா? அப்ப என்ன என்று கேட்கத்தான் இப்ப ஆசிரியர் சொல்றார். நிற்குணம் குணாதீதம் என்பவற்றின் கருத்தறியாமையால் இவ்வாறு வினவுகின்றாய் மாணாக்கர். அவ்வாறாயின் அவற்றிற்கு கருத்து என்ன? மேலிடும் கொஞ்சம் மேலே கொஞ்சம் போ. இப்ப நிற்குணம் குணாதீதம் என்பற்றின் கருத்தறியாமல் நீ இப்படி ஒரு கேள்வி, அவரை நிற்குணன் என்று சொல்றீர்கள், குணாதீதன் என்று சொல்றீர்கள், அவருக்கு 8 குணம் இருக்கு 6 குணம் என்று சொல்றீர்கள் என்று கேட்டதுக்கு ஆசிரியர் இப்ப சொல்றார், நீ இன்னும் அந்த நிற்குணத்தையும் குணாதீதத்தையும் நீ விளங்கிக் கொள்ளல, அதான் இப்படி ஒரு கேள்வியை கேட்கிறார். சொல்றங்களில் குணம் எனப்படுவன நிலைவேறு இல்லாத மாயையின் குணங்களாகிய சத்துவம் ராசதம் தாமசம் என்பவற்றையா. இப்ப முக்குணங்கள் சத்துவம், அதாவது சத்துவம் ராசதம் தாமதம், இந்த 3ஐயும் எங்களுக்கு தான் இருக்கொழிய இது இறைவனுக்கு இல்லை. அங்க இறைவனுக்கு 3 குணங்கள் அவர் சொல்லல. ஆகவே இறைவன் முக்குணங்கள் ஒன்றேனும் இல்லாதவன் என்பதும் குணங்கள் அனைத்தையும் கடந்தவன் என்பதும் குணாதீயன் என்று சொல்றார். அவன் நிலவெற்ற குணங்களை உடையவன் என்பதை அவை மறுப்பன அல்ல. மாணாக்கன் அங்கனமாயின் முக்குணங்களின் வேறாய் அற்குணங்களை இறைவன் உடையன் என்பதற்கு சான்று யாது? ஆசிரியர் சான்று யாது என்பது என்ன? பிரமம் சத்து சித்து ஆனந்தம் என கூறும் வருணங்களும் இறைவன் எண்குணன் என கூறும் சைவாமங்களுமே சான்று. இப்ப பிரமன் சொல்லுது சச்சித்தானந்தன் என்று சொல்லின உபநிடதங்கள்ல. அப்ப அதுவும் இறைவன் எண்குணம் என கூறும் சைவாகமங்களுமே சான்று. அவன் இந்த எண்குணங்கள் உடையவன், அவன் இந்த முக்குணங்களுக்கு வேறு அப்பாற்பட்டவன், அவனுக்கு அருக்குணங்களுடையது இருக்குது. அந்த அருக்குணங்களை என்ன இந்த பிரமன் சொல்லுது சச்சித்தானந்தன் என்றும் உபநிடதங்கள்ல சொல்லி இருக்கிற வேண்டும். இறைவன் எங்கட சைவ சித்தாந்தத்துல இறைவன் எண்குணங்களுடையவன் என்றும் சொல்லுது. அதுதான் சான்று. அப்ப அவர் கேட்கிறார், இப்ப பிரமம் சத்து சித்து ஆனந்தம் என கூறும்
உபகரணங்களை பிரமத்தை குணப்பொருளாகத்தானே கூறுகின்றன. குணத்தை உடைய பொருள கூறாகவில்லையே. ஆசிரியர், மாயாவாதிகள் மதம் பற்றி நீ இவ்வாறு வினவுகின்றாய். குணம் யாதேனும் ஒரு பொருளை சார்ந்து நிற்பதன்றி தனியாய் நிற்குமோ? தனியாய் நிற்பின் அது குணம் எனப்படுமோ? அன்றியும் பிரமம் குணமே ஆயின் சத்து சித்து ஆனந்தம். பிரமத்துக்கு குணம் இருக்குது, சச்சித்து ஆனந்தம் என்று சொல்றது இந்த மாயாவாதிகள். இந்த அவியலை சொல்றது ஆன்மவாதிகள் அண்டு. அவியல் தான் இந்த பிரமத்தை இவர் சங்கராச்சாரியர் தான் அதை கொண்டு வந்தவர். அப்ப பிரமம் என்று சொல்லி அவருக்கு அவைகள் மாயாவாதிகள் மதம் பற்றி நீ இவ்வாறு வினவுகிறாய். குணம் யாதேனும் ஒரு பொருள் சார்ந்து நிற்பதன்றி தனியாய் நிற்குமோ? தனியாய் நிற்பின் அது குணம் எனப்படுமோ? அன்றியும் பிரமம் குணமையாயின் சச்சித்த ஆனந்தம் என்னும் மூன்றில் ஒன்றாவது என்று மூன்றுமாய் நிற்றல் எவ்வாறு? அப்ப சச்சித்தானந்தம் என்று தனியே சொல்ல தேவையில்லை, சச்சிதானந்தனவர். அப்ப குணத்தோட பொருளாயின்றோ அகதுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட குணங்களை அழித்தல் கூடும் என்றதுக்கு தான் இப்ப மாணாக்கன் ஆசிரியர் சொன்னதுக்கு இப்ப மாணாக்கன் திருப்பி கேள்வி கேட்க போறேன். பிரமத்தை குணம் என்பவர்கள் அது அறிவானும் அறியப்படும் பொருளாகுமாய் பிரிந்து நின்று அறிய வராது என்று கூறுதலால் உண்மையில் அறிவு ஒன்றே பிரமம் என்று அவர்கள் கூறுகின்றனர். அங்கனமாயின் சத்து ஆனந்தம் என்பன முத்தி நிலையில் உணரப்படுவதாகாது. இப்பெத்த நிலையில் உணரப்படுவதாதல் வேண்டும். அது நிற்க பொருள் என்பதும் குணம் என்பது இருவேறு முதல்கள் அல்ல. பொருளது பெற்றியே குணம், குணங்களே சற்றிய பொருள் ஆதலின் பிரமத்தை குணமன்றி குணத்தை உடைய பொருள் அன்று. சிலதுகளை நாங்க கருத்தில் எடுக்கக்கூடாது. அவர் ரெண்டு அந்த மற்ற மதங்களையும் போட்டு எங்களை குழப்பி கொண்டிருக்கணும். அப்ப ஆதலின் அந்த இப்ப பாருங்க, பிரமத்தை குணம் என்பவர்கள் அது அறிவானும் அறியப்படுபவர்களுமாய் பிரிந்து நின்று அறிய வராது என்று கூறுதலால் உண்மையில் அறிவு ஒன்றே பிரமம் என்று அவர்கள் கூறுகின்றனர். அப்ப அவருடன் ஆசிரியர்கள் அங்கனமாயின் சத்து ஆனந்தம் என்பன முத்தி நிலையில் உணரப்படுவதாவது. இதுகளை போட்டு குழப்பாதேங்க. அடுத்த கேள்விக்கு போவோம். அது அந்த மற்ற அதைத்தான் நாங்க அங்கனமாயின் நிறைவனது எங்களுக்கு இது தெரிஞ்சா காணும். இதுதான் எங்கட தூய உடம்பு, இயக்க உணர்வு, முற்றுணர்வு, இயல்பாகவே பாசமின்மை, பேரருள், முடிவிலாற்றல், வரம்பில் இன்பம் என்னும் இவையே இறைவனது குணங்கள். தாழ வணங்கா தலை என திருவள்ளுவர் இறைவன் என்று குணங்கள் தன்பயம், தூய உடம்பு, இயற்கை உணர்வு, முற்றுணர்வு, பாசம் என்ன, பேரருள், முடிவிலாற்றல், வரம்பிலின்மை. இதுதான் இறைவனுக்குரிய 8 குணங்கள். இதுவே எங்கட சைவ சித்தாந்தம் சொல்ற இறைவனது குணங்கள். இத திருவள்ளுவர் எப்படி படிச்சிருக்கிறார்? கோளில் பொறியிற் குணமிலவே குணத்தான் தாளை வணங்கா தலை குணத்தான் என்று இந்த சுயமான திருவள்ளுவரே சொல்லி இருக்கிறார். அப்ப இதுக்குள்ளேயே 8 குணங்களை உடையவன் என குறித்த 8 வான் குணத்தீசன் எம்மாந்தனை 8 கொளாமவர் ஈரில் பெருங்குணம் இரும்புயர்ந்த மூவிலிய சூலத்தினானை இறைவனை மறையவனை. இதெல்லாம் அவங்களோட நாயன்மார்கள் படிச்சிருக்கிறான். பல திருமுறைகளில் இறைவன் என்குடையவா சொல்லப்பட்டமே தெளிவு. அங்க 8 குணம் இருக்குன்னு எங்களோட சைவ சித்தாந்தத்துல எங்களோட திருமுறைகள்ல இந்த நாயன்மார்கள் 8 வான் குணத்து அப்படி என்று பேர். 5ஆம் திருமுறையில 8 வான் குணத்தீசனம் மாந்தனே என்று திருநாவுக்கரசர் படிச்சிருக்கிறார். 8 கொலாமர் என்னும் குணம் என்று சம்பந்தர் 4ஆம் திருமுறையில படிச்சிருக்கிறார். 7ஆம் திருமுறையில இரும்பியந்த மூவிலிய சூலத்தினானே இறைவனை மறையவனே என் குணத்தினானே என்று இவர் படிச்சிருக்கிறார். சுந்தரர் படிச்சிருக்கிறார். அப்ப இதுகளை எல்லாம் சொல்லி இருக்கிறோம். என்னங்கட இறைவனுக்கு எண்குணம் இருக்கணும். அப்ப அவர் உடனே மாணாக்கனுக்கு ஒரு கேள்வி வரும், சமண மதத்தினர் எண்குணத்தினை வேறுபட கூறுகின்றோ? அவை ஒன்றை பலவாக்கி உயிர்களுக்குள்ள குற்றங்களுள் ஒன்று என்று எடுத்து அவற்ற திண்மை வைத்தும் 8 மென்னுமென என்ற ஒப்பினவா அங்கனம் கூறி அதுவும் எங்களுக்கு தேவையில்லை. சமண மதத்தை எங்களோட சைவ சித்தாந்தத்தை நாங்க படிப்போம். இப்ப சிவாமா படியுங்கோ, எண்குணங்கள் 6 அடங்கும். அது வேணும் எங்களுக்கு கட்டாயம். அதை படியுங்கோ. எண்குணங்கள் 6 அடங்கும் முறைமை யாது? ஆசிரியர், தூய உடம்பு பாசமின்மையிலும் இயற்கை உணர்வு முற்றுணர்விலும் அடங்கும். ஆதலின் அஞ்ஞனம் அடக்கி இறைவனை
ம். 6 குணங்கள் உடையவன் என்றும் கூறுவர். இப்ப இந்த தூய உடம்பு இப்ப எண் குணங்கள் இப்ப இதுல பாசம். தூய உடம்பையும் இயற்கை உணர்வு முற்றுணர்விலும் அதை நீங்கள் எடுத்தீங்களா சரி. இப்ப தூய உடம்பு பாசமின்மையிலும் முற்றுணர்வு இயற்கை உணர்வு முற்றுணர்விலும் முற்றுணர்வு அடங்கும். ரெண்டே இதை வச்சுக்கொண்டு உங்க மேல போனா எங்களுக்கு விளங்கும் என்ன இந்த எண்குணத்தை சொன்னவ. என்ன எண்குணம்? தன்பயம். இப்ப தூய உடம்பு தூய உடம்பு இதைத்தான் இப்ப பாச இயல்பாகவே பாசமின்மை இதுக்குள்ள கொண்டு சேர்த்துடுவேன். தூய உடம்ப கொண்டு இந்த பாச இன்மைக்குள்ள போட்டுட்டு இந்த பேரருளைத்தான் குழந்தை என்ன முடிவிலாற்றாது பேரருளைத்தானே போட்டவர் பாப்போம். இல்ல இல்ல இயற்கை பேரருள் இல்ல. உணர்வு இயற்கை இயற்கை உணர்வு உணர்வு முற்றுணர்வில் இயற்கை முற்றுணர்வு உணர்வு முற்றுணர்வில் இவங்க இங்க இருக்கு இயற்கை உணர்வை பக்கத்துல உள்ள முற்றுணர்வுக்குள்ள போட்டிருக்கிறாரு. அங்க முற்றுணர்வு இங்க பக்கத்துலதான் அதோட கிடக்கு. சேர்ந்து இருக்கு. பக்கத்துல கிடையாது இயற்கை உணர்வு. அப்ப தூய உடம்பு பாசைன்மைக்குள்ளையும் இயற்கை உணர்வை முற்றுணர்வுக்குள்ளையும் போட்டு வச்சுக்கிறாரு. அதை எழுதுங்கோ. எண் குணங்கள் என்னென்ன வருமண்டு மட்டு குணங்கள் என்னென்ன வருமண்டு எழுதுங்கோரா. எண் குணங்கள் என்று போட்டிருக்கிறோம். தூய சொன்னீங்க உடம்பு, தன்வயம், மற்ற இயற்கை உடம்பு, இந்த இதுல இருக்குது பார்த்தா இயற்கை உணர்வு. இல்ல இப்ப நீங்கள் இத புரியும்பா. இப்ப நான் சொல்ல எழுதுங்க. தன்பயம் எண் குணங்கள் என்று எழுதுங்க. தன்வயனாதல் எண் Okay. குணங்கள் என்று தூய எழுதுங்க. உடம்பு திருப்பி திருப்பி எழுதுறதுல ஒரு ஒன்றும் வராது. எண் குணங்களை ஒழுங்கா எழுதுங்க. தன்பயம் தூய உடம்பு கீழே கீழே எழுதுங்க. தூய உடம்பு நீங்க சொன்ன நீங்கள் அடிக்கடி வச்சிருக்கு இயற்கை உணர்வு முற்று உணர்ச்சல் முற்றுணர்வு. இப்ப இதை எழுதுறதுக்கு எழுதுங்க திருப்பி. முற்றுணர்வு இயல்பாகவே பாசமின்மை இயல்பாகவே பாசமின்மை பேரருள். பேரருள் 7வது இல்லோ அது அங்க மாறி வந்திருக்குமாமா. இது எழுதுங்க. முடிவிலாற்றலுடைமை இயல்பாகவே பாச உணர்வு. முடிவிலாற்றல் பிறகு 8வது வரம்பில் இன்பம். இப்ப நான் முதல்ல சொல்றேன் பாருங்க. தன்பயம் தூய உடம்பு இயற்கை உணர்வு முற்றுணர்வு இயல்பாகவே பாசமின்மை பேரருள் முடிவிலாற்றல் வரம்பில் இன்பை. இப்ப கொணந்து இந்த தூய உடம்ப என்னதுக்குள்ள போடணும்? பாச இன்மைக்குள்ள. தூய உடம்புக்கு நேர பாச இன்மை போடுங்க. பாசமின்மை இயல்பாகவே பாசமின்மை என்று போடுங்க. இயல்பாகவே பாசமின்மை என்று தூய உடம்புக்கு நேர எழுதுங்கோ. பிறகு இயற்கை உணர்வுக்கு நேர எழுதுங்கோ முற்றுணர்வு. இயற்கை உணர்வுக்கு நேர முற்றுணர்வு. அப்ப இது இந்த 8ஐயும் 6க்குள்ள எழுதுங்க கீழே. எண் குணங்களை 6க்குள் அடக்குகிறார்கள். 6க்குள் அடக்கலாம் என்ற எப்படியும் எழுதலாம். அப்ப என்ன? இப்ப தூய உடம்புக்குள்ள உணர்ந்து இயல்பா பாசமின்மையை போட்டால் அங்க திருப்பி இயல்பா பாசமின்மை சொல்ல தேவையில்லை. இயக்க உணர்வுக்குள்ள கொண்டு முற்றுணர்வை சேர்த்துட்டால் அங்க திருப்பி இயற்கை உணர்வோட சொன்னா சரி. முற்றுணர்வு சொல்ல தேவையில்லை. அதுதான் அந்த 6 இதுவும் எது 6 குணங்கள் என்று சொல்றது. அதுதான் 3 4. அப்ப முற்றுணர்வுக்கு நேர 4 உணர்வு வராது. பாசத்துக்கு நேர வராது. பேரருள் 4 முடிவிலாற்றல் 5 வரம்பின் இன்பம் 6. இஞ்ச ஒரு பக்கத்தால் 8 நம்பரையும் போடுங்கோ. 7 8. அங்க ஒன்றுக்கு தன்வேதுக்கு நேர ஒரு நம்பர் போடுங்க. தூய உடம்புக்கு நேர 2 போடுங்கோ. இயக்க உணர்வுக்கு நேரம் 3 போடுங்கோ. முற்றுணர்வுக்கு நேரம் நம்பர் போடாதேங்கோ. இயல்பாக பாசங்கள் இன்மைக்கு நேரம் நம்பர் போடாதேங்கோ. பேரருக்குள்ள 4ஆம் நம்பர் போடுங்கோ. முடிவிலாற்றலுக்கு இடையில 5ஆம் நம்பர் போடுங்கோ. வரம்பில் இன்பத்துக்கிட்ட அப்பப்போ 6 குணம் திட்ட தெளிவை எங்களுக்கு விளக்கம் தெரியுது. அப்போ 8 குணங்களே 6க்குள்ள அடங்கும். இதுதான் எண் குணங்கள் 6ஆக சொல்லுவது. எப்படி இது எங்களுக்கு வேற இடத்துல 6 குணங்கள் என்று வாடுறது. அப்போ நாங்கள் அதை கிரகிக்கணும். அதுக்காக தான் இதை திருப்பி எடுத்து இப்போ இதை சொன்னது. அப்போ இப்போ இதை நீங்கள் எழுதுறது நல்லது. ஓகே. இப்போ எண் குணங்கள் 6ஆய் அடங்கும் முறைமையாது. இப்போ அது படிச்சாச்சு. அடுத்த கேள்வியை படிங்க சிவாமா. இவை முன் சொன்ன சத்து
இது சித்து ஆனந்தம் என்ற மூன்றினுள் அடங்குதல் எஞ்ஞனம். ம் அதாவது மாற்றமின்றி இருந்ததாதலின் அஃது அஞ்ஞனம் நிற்கும் பேராற்றலையும் புறப்பொருள் வயப்படாத தன்வயத்தையும் ம் கலப்பற்று நிற்கும் தூய்மை பாசமின்மை என்பவற்றையும் புரிதற்கு உரியது. ம் சித்தலாவது அறிவு வடிவாய் இருத்தலாதலின் அஃது இயற்கை உணர்வு முற்றுணர்வு என்ற இவைகளை ம் குறித்தற்கு உரியது. அறிவால் பொருள் பேரருள் புறத்தல் இயல்பாதலின் பேரருள் உடைமையும் அதனாலே புறப்படும். ம் ஆனந்தமாவது வரம்பிலின்பமே என்பது சொல்ல வேண்டாம். ம் ஞானம் எண்குணங்களும் மேற்கூறிய மூன்றினுள் அடங்குதல் அதான். மிக ம் சரி. இப்ப அடங்குதல் அவற்ற மிக உண்மையான நிலை சச்சித்தானந்தன், சத்து சித்து ஆனந்தன். அப்ப அதுல முன்னுக்கு சொல்லி போட்டாதீங்க வரையில நாங்க படிச்சனாங்க சத்து சித்து ஆனந்தன், சத்து சித்து ஆனந்தன். அந்த வச்சுதான். மூன்று சொல்லுக்குள்ளே மண்குணங்கள் அடங்கும் என்றதுல இருந்தால் இப்ப கேள்வியல் வந்தது. அப்ப அந்த எண்குணங்கள் 6 அடங்குதுன்னு பார்த்தா இப்ப இந்த எண்குணங்களும் இந்த 3 அடங்குதான். இதெல்லாம் பிறகு நான் எழுதி அனுப்புறேன். இப்ப விளங்கிக் கொள்ளுங்க. இப்ப Okay. சத்தாலாவது மாற்றமின்றி இருத்தலாதலில் அகது அங்கன நிற்கும் பேரட சத்தண்டா அவர் ஒரு நாளும் மாறுபட மாட்டார். எப்படி அவர் என்றும் உள்ள ஒரு பொருள், தோற்றமும் இல்லை அழிவும் இல்லை. அவர் சொரூப நிலையிலிருந்து இந்த ஆன்மாக்கள் ஈடேறுவதற்காக தடத்த நிலையை அமைச்சாலும் அவர் தன் நிலையிலிருந்து மாறுபட மாட்டார், விகாரியாக மாட்டார். மாற்றமின்றி இருத்தல அது அங்கன நிற்கும் பேராற்றலையும் பிற பொருள் பயப்படாத தன் பயத்தையும் கலப்பற்றி நிற்கும் தூய்மை பாசமின்ப என்பதையும் குறித்தற்குரியது. என்ன சத்தாவது மாற்றமின்றி இருத்தலாதலின் மாற்றம் இராது. சத்துக்கு ஒரு மாற்றமும் இராது. எங்களை போல நாங்கள் இந்த உடம்பு மாதிரி மாற்றம் அடைய மாட்டாது. அகது அங்கன நிற்கும் பேராற்றலையும் பிறபொருள் பயப்படாத தன்பயத்தையும் கலப்பு அற்றி நீங்கும் தூய்மை பாசமின்மை என்பவற்றையும் குறித்தற்குரியது. சித்தாவது அறிவி வடிவாயிருத்தலாதலின் அவர் சத்தாயும் இருப்பார் சித்தாயும். அப்ப சத்தில இந்த குணங்கள் இருந்தாலும் சித்தண்டா எப்படி அந்த அறிவு முதலே படிச்சுட்டேன். சித்தண்டது அறிவு வடிவாயிருத்தலாத அது இயற்கை உணர்வு முற்றுணர்வு என்ற இவளை குறித்தல். அப்ப எண் குணங்கள்ல சத்துக்குள்ள குணந்து பேராற்றலையும் பயப்படாத பிறபொருள் பயப்படாத, அதாவது தன் பயமும் அதாவது பாச தூய்மைக்குள்ள பாசமின்மையும் அதை போட்டுட்டு இப்ப சித்துக்குள்ள குணந்து இயற்கை உணர்வு முற்றுணர்வையும் போட்டுட்டு அறிவால் பேரருள் புறத்தல் இயல்பாதையும் பேரருடைமையையும் அதனாலே புறப்படும். அப்ப ஆனந்தமாவது வரம்பில் இன்பம் என்பது சொல்ல. அங்க வரம்பில் இன்பம் என்றாலே அங்க தெரியுது எங்களுக்கு என்ன ஆனந்தம். இன்பத்துக்கு வரம்பில்லை, இவ்வளவுதான் அன்று இல்லை. அப்ப இங்கனம் எண்குணங்களும் மேற்கூறிய 3 அடங்குதல் அறிய இன்னும். அப்ப எண்குணங்களை 3க்குள்ள அடக்கி விட்டேன். அப்ப பதியினது அவர் பிந்தித்தானே வாரவர். சிவருவனை போமத்தியான பிந்தித்தான் வாரவர். பலகலை ஆகம வேதம் யாவையினும் கருத்து. இது ஸ்வப்ராசத்துல இது ஒரு பதியை பற்றி சொல்ற ஒரு நல்ல ஒரு பாட. பலகலை ஆகம வேதம் யாவையினும் கருத்து பதி பசு பாசம் தெரித்தல் பதிபெறமே அதுதான் நிலவும் அது உருவின்றி குணங்குறிகளின்றி நின்மலனாய் ஏகமாய் நித்தமாகி அலகில் உயிர் குணர்வாகி அசலமாகி அகண்டிதமாய் ஆனந்த உருவாய் அன்றி செலவரிதாய் செல்கதியாய் சிறிதாய் பெரிதாய் திகழ்வது தச்சிவம் என்பர் தெளிந்துள்ளோரே. இது சிவபிராசத்துல வர்ற ஒரு பதிய இந்த சொரூப லக்கணத்தை சொல்றதுக்கு இந்த பாடலை தவிர வேறு ஒன்றும் ஒரு சிறந்ததா இராது. இதுக்குள்ள அவ்வளவு பதியை பற்றி சொல்றது பொதிஞ்சு கிடக்குது. அப்ப இதை படிக்கத்தான் உங்களுக்கு அது விளங்கும் இந்த கருத்தை. என்றாற் போல கூறுவன பலவும் மேற்கூறிய 3, 6, 8 இந்த சச்சித் ஆனந்தன், அதாவது 3, 6, 8 குணங்கள் இந்த பாட்டுக்கு இருக்குன்னு சொல்றேன். இவையே பதியின் உண்மை இயல்புகள் என்று அறிவாயாக. அருக்குணங்களின் இன்றியமையாமை. நளினாக்கா படிங்க.
ஆனந்தி அம்மா வரையில தானே ஒரு அரை மணி நேரம் பிந்தித்தான் வாரவர். அருட்குணங்களும் இன்றியமையாம் மாணாக்கன் பதியினது உண்மை இயல்புகளை பரவாற்றாளன் நன்கு விளக்கினீர்கள். ஆயினும் முடிவாக கூறிய எண்குணங்களில் பதிக்கு இன்றியமையாத இயல்புகளால ஆதலை தெரித்துணர்தல் வேண்டும். ஆசிரியர் அவ்வாறு ஆகுக. இறைவனது எண்குணங்களில் முதலாவதாக சொல்லப்படுவது தன்பயமுடைமை. இது வடமொழியில் சுதந்திரத்துவம் எனப்படும். இது அன்றைக்கு எண்குணங்களை வடமொழியில எப்படி சொல்றதுன்றெல்லாம் எழுதி எல்லாரும் அனுப்பினா எழுதி வச்சிருக்கிறீங்களோ எனக்கு தெரியல. அதை எழுதி வைங்க. அப்ப அதை எழுதி அதை திருப்பி பார்த்து அதை இதண்டேக்கலாம் அது விளங்கு இதை திருப்பி படிக்க அவ திருப்பி தார திருப்பி அப்ப எங்களுக்கு சச்சித் ஆனந்தனுக்குள்ள என்ன இந்த எண் குணங்களும் எப்படி அடங்குதுன்றதை இப்ப நல்ல அழகாக சொன்னார். இப்ப அவற்ற எண் குணங்களையும் எப்படி வடமொழியில சொல்றதுன்றத சொல்றார். அதை வடிவா இருக்கா பாருங்க. அவ்வாறாக விட்டுட்டேன். தன்பயமுடைமை எண்குணங்களுள் முதலாவதாக சொல்லப்படுவது தன்பயமுடைமை. இது வடமொழியில் சுதந்திரத்துவம் எனப்படும். எவ்விடத்து தலைவராய் இருப்போர்க்கு முதன்மையாக வேண்டுவது அவர் பிறரை விட்டு நடத்தற்குரிய இன்றியமையாமையை உடையர் அல்லாராய் இருத்தலையாம். ஏனெனில் அப்பொழுதுதான் அவர் தான் விரும்பிய செயல்களை விரும்பியவாறே செய்தல் கூடும். இத்தன்மையை திருநாவுக்கரசு சுவாமிகள் தாமாட்கும் குடியெல்லாம் தன்மையான சங்கரன் என்று தன்பயமுடைமை. அவர் சுதந்திரத்துவம். அவருக்கு எதையும் செய்கிறதுக்கு சுதந்திரம் இருக்குது. அவர் யாருக்கும் பயப்பட தேவையில்லை. எவ்விடத்தின் தலைவராய் இருப்போருக்கு முதன்மையாக உண்டு. அவர் பிறர் வழிபட்டு நடத்தக்கூடிய இன்றி அவருக்கு யாரும் அவரை வழி நடத்த தேவையில்லை. அவர் தான் ஆக்களை வழி நடத்துவார் ஒழிய அவரை யாரும் வழி நடத்த தேவையில்லை. அப்ப ஏனெனில் அப்பொழுதுதான் அவர் தான் விரும்பிய நேரத்துல விரும்பியதை அவர் நினைக்க முதல் செய்வார். கண் இமைக்கும் பொழுது, அதாவது ஒரு சொடுக்கு, அதை சொல்றது ஒரு சங்கற்பத்தில் அவர் அதை செய்து முடிப்பார். அப்ப அவர் சொல்லி இருக்கிறார், தாம் ஏற்குங்குடியல்லா தன்மையான சங்கரன் என்று சொல்றார் என்று அறுத்துதார். சிவபிரான் நல்ல அவற்ற திருவிளையாடுகள்ல உள்ள கதைகள் வருது. அதுண்ட தலையங்கங்களையாவது நாங்கள் தெரிஞ்சிருக்க வேணும். ஆனால் நாங்கள் திருவிளையாட புராணத்துல எல்லாம் படிவா படிச்சிருக்கிறோம். இந்த பேருங்க இதுல வருது ஒவ்வொரு கதையும் படிங்கனாக்கா என்று அருளி செய்தார். சிவபிரான் காமனை எரித்தது, நஞ்சை உண்டது, தாருகாபன முனிவர்களது கொடுஞ்செயல்களில் ஒன்றானும் தாக்குண்ணாது நின்றது முதலிய வரலாறுகள் பலவும் அவன் பிறர் பயப்படாமைய விளக்குவனவியா. சிவபுரான் காமனை எரித்தவர். என்ன காமன்? அவற்றை நெட்டி கண்ணால காமனை எல்லாருக்கும் நஞ்சை உண்டது எல்லாருக்கும் தெரியும். தேவர்களும் அசுரர்களும் சண்டை பிடிச்சு அவைகள் அமுதத்தை எடுக்க போய் அங்க நெஞ்சு பேர். அது தாருகாவன முனிவற்ற கதை எல்லாருக்கும் தெரியும். கொடுஞ்செயல்களில் ஒன்றானும் தாக்குனாது நின்றது முதலிய வரலாறுகள் பலவும் அவன் பிறர் பயப்படாமை. அவையல் தாருகாவனத்து முனிவர்கள் என்ன செய்தவர்கள்? அவர்கள் தாங்கள் தான் பெரியாக்கள், இவர் சிவபெருமானோ பெரியாள் என்று அவியலை என்னென்று சொல்றான். கந்த சத்தியதாசன் மாசம் சொன்னவர் யாருக்கு ஞாபகம் இருக்கு? அவியலார் தாருகாவனத்து முனிவர்கள். அவர்தான் மீமாம். அவியல் சிவபெருமானை மதிக்காது, தான் சிவபெருமானுக்கு தாங்கள் அவருக்கு அடிமணிய தேவையில்லை என்று அவர் பிச்சாடனர் வடிவத்துல போய் அவர் அங்க தன்னோட அவன் செருக்கெல்லாம் அடங்கிட்டுதேன். அவ எல்லாத்தையும் எறிஞ்சு பார்த்துச்சினம். புலிய ஏவிச்சினம், ஜானி ஏவிச்சினம், மழுவி எறிஞ்சிச்சினம், மான எறிஞ்சிச்சினம், முயலகன் எடுத்து விட்டுச்சினம். என்னத்தை செய்தாலும் அவர் எல்லாத்தையும் இந்த தன்னுக்குள்ளேயே வச்சு கொண்டார். அவற்ற உடம்புல இருக்கிறதெல்லாம் எறிஞ்ச இதுகள் கொஞ்சம் எல்லாம் இல்லை கொஞ்சம். அப்ப அவர் அதுக்கு பிறகுதான் அவ உணர்ந்து கொண்டுச்சு, நம்மோ இவர் தான் முழு முதல் என்று அவையே அடிபணிச்சுன. பிறகு அவ சிவருமான கும்பிட்டவ. பிறர் பயப்படாம அவர் அந்த பிறர் பயப்பட மாட்டார். அவருக்கு அந்த அளவு அந்த தன்மை இருக்குது. அதோட அதையும்படி உங்க காலனை பிரமன் சிரம் கொய்தது, சிவபெருமானை விடுத்து அமுதம் பெறச் சென்ற தேவர்களுக்கு ஆலகால விடம் கிடைத்தது முதலிய வரலாறுகள் தாமும் அவனது இச்சப்படியே யாகும்
நிகழ்தலாகிய தன்வயமுடைமையை விளங்குவனவாகும். காலனும் பிரமனும் தேவர் பலரும் தன்வயம் உடையராகாமையை இப்பரலாறுகள் தெரிவிக்கும். இன்னும் காமனி எடுத்த காலத்தில் திருமான் முதலிய பலரும் அவனை காக்க மாட்டாது ஒளிந்தமையும் அவர்களது தன்வயம் இன்மையை காட்டுவதாம். இங்கனம் எவ்விடத்தும் யாவர்க்கும் அடிமைப்படாது எங்கும் தானே யாவரையும் அடிமை கொண்டு தன் நிச்ச வழி எல்லாவற்றையும் நடத்துபவனே யாவர்க்கும் மேலான தனி தலைவனாவான் என்பது எல்லோருக்கும் உடன்படாதல் சொல்ல வேண்டா. இது பற்றியே சிவபெருமானை மகாதேவன் என்று சைவ நூல்களும் பெரியோன் என்று தமிழ் நூல்களும் குறிக்கின்றன. எனவே பதிப்பொருட்கு முதலாவதாக வேண்டப்படும் குணம் தன் பயம் உடையவாதல். இறைவன் தன் பயம் என்று தன் பயம் என்று சொல்லிப்படுவார். அவர் எல்லாருக்கும் அவியலே உணர்ந்து ஓடிச்சினோம். என்னென்ன அவரை மதிக்காம செய்திச்சினோமோ அவியலே வந்தோ அவர்தான் முழு முதல் அவர்தான் எல்லாருக்கும் மேலானவர். அப்ப இந்த தன் பயம் உடைமை ஆதலை இப்ப அவர் ஒரு எண்குணங்கள்ல உண்ட விளங்கப்படுத்திட்டார். அந்த சுதந்திரம் நீங்க வடமொழியில இருக்க சுதந்திரத்துவம் அந்த எளிய அனுப்பினால இருக்கும். நீங்க இரண்டாவதாக சொல்லப்படுவது சிவஞான போதம் இருக்காண்டே. இருக்குது. சிவஞான போதம் இல்ல, சிவஞான போதமே போட்டிருக்க. சிவஞான போதம் அவர் சிவஞானம் அவர் எப்பவும் அரை மணித்தாலும் பிந்தி தான் வாரவர். நீங்க இருங்கோ போகாதீங்க. இப்ப தொடங்கிடுவார். ஒரு அவர் கோயிலுக்கு போயிட்டு போட்ட நேரத்துக்கு அவர் அரை மணித்தாலும் பிந்தி தான் வாரவர். ஐயா நாங்கள் சும்மா இருக்கா படிக்கிறோம். நீங்கள் படிக்கிறேன், நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன், நல்ல விஷயங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறீங்க. ஓகே ஐயா, நன்றி. இனி இரண்டாவதாக பார்த்து வாசிக்கிறோம் ஐயா, அவ்வளவுதான். இனி இரண்டாவதாக சொல்லப்படுவது தூய உடம்புடைமை. இது வடமொழியில் விசுத்த தேகம். நல்ல ஒரு வசனம். தூய உடம்பு உடமைய குணங்கள்ல இரண்டாவது தூய உடம்பு விசுத்த தேகம். எவ்வளவு ஒரு அருமையான ஒரு பெயர். இவற்றை இறைவற்கு தன்வயத்தால் செய்யும் செயல்கள் எல்லாவற்றையும் உடம்பின்றியே செய்தல் கூடுமாயினும் பிறப்பொழுது சிலவற்றை உடம்போடு நின்று செய்ய வேண்டியதால் அது பற்றி தூய உடம்புடையதனாதல் அடுத்து வேண்டப்படுவது ஆகின்றது. உடம்புடையவனாய் நிற்பது இறைவனுக்கு பொது இயல்பாயினும் அவ்வுடம்பு உயிர்களின் உடம்பு அவைகளின் வேறாதல் போல அவனின் வேறாதல் என்று ஒன்றையாம் என்பது கருத்தாகலின் உண்மை இயல்பாயிற்று. இரண்டாவதா சொல்ற தூய உடம்புடைமை. அவர் தூய உடம்புடைமை என்று சொல்லினோம். இத வடமொழியில விசுத்த எனப்படும். அப்ப இறைவனுக்கு தன் பெயத்தால் செய்யும் செயல்கள் எல்லாவற்றையும் அவருக்கு உடம்பு தேவையில்லை. உடம்பின்றியே செய்தல் கூடும். அவர் ஒரு சூக்குமம், அவர் சொரூபி, அவர் சச்சித்தானந்தன். அப்ப அவற்றை உண்மையான நிலையே சொரூப நிலை. அங்க அவரை நாங்கள் அருவமாயோ உருவமாயோ அருவமாயோ தடத்த நிலையில சுட்டி காட்டுற மாதிரி அவற்றை நிலைய காணல. அங்க அவருக்கு உடம்பு தேகம் என்ற கதைக்கே இடம் இல்லை. ஆனா பிறர் பொருட்டு சிலவற்றை உடம்போடு நின்று செய்ய வேண்டுதலின், அதாவது இந்த ஆன்மாக்களுக்காக அது பற்றி தூய உடம்புடையனாதல் அடுத்து வேண்டப்படுதாகிறது. உடம்புடையனாய் நிற்பது இறைவருக்கு பொது இயல்பு. அது தடத்த இலக்கணம். அங்க வாரது தூய உடம்போட வாரது அருவம் உருவம் உருவம் என்ற இடத்துல வாரது அங்க அவர் தடத்தல் இலக்கணம். ஆனா அந்த தடத்தலக்கண பொது இயல்பு என்றாலும் அதையும் நாங்கள் பொய் என்ற கருத்துக்களை எடுக்கக்கூடாது. அவர் ஆன்மாக்களுக்காக அப்படி ஒரு படி கீழே இறங்கி வந்து நின்று அவற்றை ஆற்றல் அவற்றை சக்தியின் மூலமாக எங்களுக்காக 6 உயிர்களுக்காக அவர் அவற்றை அந்த அந்த அதான் அவற்றை அவற்றை அருள் என்றது அதுதான் அவற்றை திருவர் அவர். அப்ப இறைவருக்கு பொதுவியல்பாயினும் அவ்வுடம்பு உயிர்களின் உடம்பு வேறாதல் போல அவனின் வேறாதல் அன்றி ஒன்றேயாம். இந்த உயிர்களின் உடம்பு எப்படி இருக்கும்?
எங்கட உயிருக்கு வேற இருக்குமா போல அவன் உடம்பு அப்படி வேறாதல் இன்றி ஒன்றேயாம் என்பது கருத்தாகலின் உண்மை இயல்பு ஆயிட்டு. அப்ப அதையும் ஒரு உண்மை என்றுதான் நாங்கள் நினைக்கிறோம். அதுதான் நாங்கள் உண்மை. நீங்கள் இதை சொரூபம் என்று நினைக்கக்கூடாது. அந்த தடத்த லக்கணத்தை பொய் என்று நீங்கள் நினைக்கக்கூடாது. அவர் அந்த தடத்த லக்கணம் ஆறுயிர்களுக்காக அவர் தடத்த லக்கணத்தில் வாராருன்றதை சில பேர் அதை பொய் என்று நினைக்கிறது. இல்லை, அது பொய் அல்ல, அதுவும் உண்மைதான்ன்றதை இதுல வலியுறுத்துறார் ஆசிரியர். மூன்றாவதாக உள்ளது இயற்கை உணவினல் ஆதல். இது வடமொழியில் அனாதி போதம் எனப்படும். பேராற்றலால் தன்வயத்தனாயும் தூய உடம்பினாயும் நிற்கும் இறைவற்கு அறிவு இயற்கை ஆகாது. பிறபொருளால் வரும் செயற்கையாதல் பொருந்தாமையின் இஃது அடுத்து வேண்டப்படுவதாயிற்று. அரசன் முதலிய தலைவர்க்கு ஐம்பொறிகள் மனம் முதலிய அந்த கரணங்கள் தாய் தந்தையர் ஆசிரியர் சூழ்ச்சி துணைவர் முதலாயினாரால் அறிவு செயற்கையாக நிகழ்தலின் அவரெல்லாம் உண்மை தலைவராக ஆயினர். இறைவன் அறிவு எல்லாம் எழுத்துக்கள்னா வித்தியாசமா இருக்கு. இறைவன் அறிவு சொல்ற அந்த அந்த அவர் அத அந்த தமிழ் வாசிக்க விளங்குது. ஆனா அந்த கொஞ்சம் வாசிக்க கொஞ்சம் இதாயிருக்கு. இறைவன் அறிவு அறிவானின்றி தானே விளங்குதலால் அவன் ஒருவனே உண்மை தலைவனாகின்றான். இவ்வியற்கை அறிவே சுயம் பிரகாசம் எனப்படுகின்றது. பிற பொருள்கள் விளங்கும் அறிவு பரப்பிரகாசம். அது சுதந்திரத்துக்கு இழுக்காகும். இதனாலே அரசர்கள் சூழ்வார் கண்ணாக ஒழுக வேண்டி உள்ளது. திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார் 445. மூன்றாவதா உள்ளது எல்லாருக்கும் தெரியும். குணங்கள்ல இயற்கை உணர்வினாதல். இது வடமொழியில் அநாதி போதம் என்று சொல்றதாம். இயற்கை உணர்வினாதல இது பேராற்றலால் தன்பயத்தனாயும் தூய உடம்பினாய் நிற்கும் இறைவருக்கு அவர் பேராற்றல் உடையவர். அவங்க பேராற்றலுக்குள்ளே அங்க தன்பயத்தனாயும் தூட உடம்பினாய் நிற்கும் இறைவருக்கு அறிவு இயற்கையாகாது பிற பொருளால் வரும் செயற்கையாதல் பொருந்தாமை. அவருக்கு வேறையாக சொல்லுவினம். அவருக்கு அறிவு இயற்கை இல்லை, மற்ற பொருள்களால் தான் அவருக்கு செயற்கையாகத்தான் அறிவு வருகுதுன்றது இங்க பொருந்தாது. பொருந்தாமைன்னு எதிர்மறையில சொல்லி உடன்பாட்டை வலியுறுத்துற. இகது அடுத்து வேண்டப்படுவதாயிற்று. அரசர் முதலிய தலைவர்களுக்கு ஐம்பொறிகள் மனம் முதலிய அந்த கரணங்கள் தாய் தந்தையர் ஆசிரியர் சூழ்ச்சி துணைகள் முதலாயிரம். இப்ப ஒரு அரசனுக்கு இந்த ஐம்பொறிகளுக்காகவும் மனங்களுக்கூடாகவும் அந்த கரணங்களுக்கூடாகவும் ஒரு தாய் தந்தை ஆசிரியர் சூழ்ச்சி என்று ஒரு அரசருக்கு வேணும். அங்க அவருக்கு துணையா இதெல்லாம் பெற வேணும். வெராட்டி அவர் ஒன்றையும் செய்ய முடியாது. ஒரு அரசர் அறிவு செயற்கை நிகழ்தலின் அவரெல்லாம் உண்மை தலைவராக ஆயினர். அவைகளுக்கெல்லாம் ஒரு ஆக்கள் பக்க பலங்கள் தேவைப்படுது. ஆனா இறைவன் அறிவு அவ்வாறு அன்றி. மேலே ஒரு தரும் இல்லை. அவருக்கு அந்த கரணங்களும் தேவையில்லை, அம்பொறிகளும் தேவையில்லை, அம்மா அப்பாவும் தேவையில்லை, யாருமே அங்க தேவையில்லை. அவருக்கு எல்லாம் தானே விளங்குதலால் அவன் ஒருவனே உண்மை தலைவன். இதை அறியது அவர் சுயம் பிரகாசம். சுயம் என்ற தானாக, சுயம் என்றது தானாக பிரகாசம் அவர் இருப்பார். பிற பொருள்கள் விளங்கும் அறிவு யாருக்கு? அரசர் போன்றவர்களுக்கு பரப்பிரகாசம். அது சுதந்திரத்துக்கு இலக்கு. இப்ப சுதந்திரம் உடையவர். அப்ப இதனாலே அரசர்கள் சூழ்வார்கள். டைம் ஆச்சுதோ? ஆக்கள் வந்துட்டு நமக்கு கொண்டகால் காணல. இதை பொருங்க எவ்வளவு இருக்கண்டு பாபம். இந்த தலையங்க முடிய கணக்க இருக்கு. ஓ பதியல் முட்டுது. டக்கண்டு வாசிங்க, முடிச்சு விடும். நான்காவது முற்றுமுணர். இது வடமொழியில் சர்வஞத்துவம் எனப்படும். அறிவு செயற்கையாக நிகழான் இயற்கையாகவே விளங்கிடும். அகுது ஒரு காலத்துக்கு ஒன்றியே அறியும் சிற்றறிவாய் விடின் எல்லாவற்றையும் எஞ்ஞான்றும் தன் இசைவழி நடாத்தும் முதற் தன்மை இன்றாமாதலின் எஞ்ஞான்றும் அதனை அடுத்து இஞ்ஞாமான்றும் எஞ்ஞான்றும் எல்லாவற்றையும் ஒருங்குணங்களாகிய இஃது அதனை அடுத்து வேண்டப்படுகின்றது. முற்றுணர்வில்லாத காரணத்தாலே எல்லாருக்கும் எல்லாம் நிகழ்ந்தவை. எஞ்ஞான்றும் வல்லறிய பாலாரைய வேந்தற்கு
ஒற்றரை கண்ணாக கொள்ள வேண்டி உள்ளது. ஐந்தாவதாக சொல்லப்படுவது இயல்பாகவே பாசங்களின் நீங்குதல். நாலாவது விளங்கிட்டு தானே. நாலாவது முற்றுமுணர்தல் என்ற அந்த எண்குணத்தை வடமொழியில சொல்றதெல்லாம் சர்வஞத்துவம் எனப்படும். அறிவு செயற்கையாக நிகழாது, இயற்கையாகவே விளங்கினும் அது ஒரு காலத்து ஒன்றே அறியும் சிற்றறிவாய் விடின் எல்லாவற்றையும் எஞ்ஞான்றும் தன்னிச்சவழி நடத்தும் முழுமுதற்தன்மை இன்றாமாதலின் எஞ்ஞான்றும் எல்லாவற்றையும் ஒணுங்குடையது அதனை எடுத்து வேண்டப்படுகிறது. அவர் எல்லாவற்றையும் ஒருங்கே உணர்வார். நாங்கள் ஆன்மாக்கள் தான் விட்டு விட்டு அறிவோம். ஒரு ஆள் நின்று அறிவிக்க அறிகிறது ஆன்மா, அவருக்கு அது தேவையில்லை. யாரு நின்று அறிவிக்கவும் தேவையில்லை. அவர் எல்லாவற்றையும் ஒருங்கே அறிவார். இல்லாட்டி என்னண்டு சகல சடற்பொருளிலும் தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான். அவர் எங்கும் நிறைந்திருக்கிறார். அப்ப இம்முற்றுணர்வில்லாத காரணத்தாலே எல்லாருக்கும் எல்லா நிகழ்பவை விஞ்ஞான்றும் வல்லர் அறியற்பாளராகிய வேந்தருக்கு யாருக்கு இந்த வேந்தர்களுக்கு இந்த முற்றுணர்வும் இல்லை. அதைத்தான் 588 சொல்லியிருக்கான். திருக்குறள்லையும் அவர் திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார். ஐந்தாவதாக சொல்லப்படுவது இயல்பாகவே பாசங்களின் நீங்குதல். வடமொழியில் ஆமயம் நோய் அகுதாது பாசமே ஆம். ஆதலின் நிராமயம் என்பது இயல்பாகவே பாசமின்மை ஆயிற்று. இஃது இயற்கையாக விளங்குவதும் எல்லாவற்றையும் ஒருங்குணர்வதும் ஆகிய இறைவனது அறிவு பாசத்திற்கு மறுதலையாக நுண்ணிய தன்மையே உடையதென்பதை குறிக்கும். எவ்வாறெனின் உயிர்களின் அறிவு பாசத்தோடு ஒருவாற்றான் ஒத்து பரியதாய் நிற்றலின் பருப்பொருளாய் பாசத்தால் இயல்பாகவே மறைக்கப்பட்டது என்பது உண்மையாகலின் அது பற்றி இறைவன் அறிவு அன்னதன் என்பது விளங்குதல் ஈண்டு கருத்தாகலின் என்க. இதனானே இஃது ஐந்தாவதாக அமைந்த முறையையும் உணர்ந்து கொள்க. ஐந்தாவதான அவற்றை எண்குணங்கள்ல ஐந்தாவது அறிவு இயல்பாகவே பாசங்களில் நீங்குதல வடமொழியில நிராமய ஆன்மா. அதாவது ஆமயம் என்றா நோய். நோய் என்றா இந்த பாசத்தை தான் சொல்றார். ஆணவத்தை நாங்கள் படிக்கிறோம் தானே. இது ஒரு பிணி அண்டு எங்களோட பிறவிக்கு இது ஒரு பிணி. இந்த பிணி இருக்கிறபடியா தான் நாங்கள் பிறப்பெடுக்கிறோம். அப்ப அது ஒரு ஆமயம் என்றா ஒரு நோய். அகதாவது பாசம். ஆதலின் நிராமயம் என்பது இயல்பாகவே பாசமின்மையாயிட்டு அவர் இயல்பாகவே இந்த ஆணவத்தோட அவருக்கு அதுக்கு மட்டா பொருத்தம். அங்க ஆணவம் போய் அவரை பெற்றாது. அவரும் ஆணவத்துக்கு கிட்ட போக மாட்டார். எங்களோட சேர்ந்து இருக்கிறார். கேவலத்திலேயும் அவர் எங்களோட சேர்ந்து இருக்கிறார். ஆனா எங்களோட கேவலத்திலேயும் ஆணவம் இருக்குது. சகலத்திலேயும் அவர் சேர்ந்து இருக்கிறார். சகலத்திலேயும் எங்களுக்கு ஆணவம் இருக்குது. ஆனா அவர் இயல்பாகவே பாசமின்மைகது இயற்கையாகவே விளங்குவதும் எல்லாவற்றையும் ஒருங்குணர்வதுமாய இறைவனது அறிவு பாசத்துக்கு மறுதலையாய நுண்ணிய தன்மை. அங்க அவர் இயற்கையாகவே ஒருங்குணர்வதும் எல்லாவற்றின் அவற்றை அந்த அறிவை அங்க பாசத்துக்கு மறுதலையாய நுண்ணிய தன்மையுடையது என்பதை குறிக்குது. எவ்வாறெனின் உயிர்களின் அறிவு பாசத்தோடு சேர்ந்தாதான் அதுகள் அறியுது. ஏன் அங்க ஆணவம் இருக்கத்தக்கனையாத்தான் எங்களுக்கு கொண்டு கன்மத்தை மாயையும் தந்தவர். ஏன் ஒரு கட்டை அவிழ்க்க 2 கட்டை மேலும் சேர்த்தவர். ஆனா அப்படி இருந்தாலும் அதுகள் இந்த ஆணவத்தோட தான் சேர்ந்து அங்க ஆணவத்தோட சேர்ந்து அங்க திரோதான சக்தியா அவர் நின்று எங்களுக்கு இந்த ஆணவம் கன்மம் மாயைகளை எங்களுக்கு செலுத்தி கொண்டு நிற்கிறாரேன் என்று சொன்ன திரோதான சக்தியா நின்று நாங்கள் எங்களோட கன்மத்தை முடிக்கிறது. அப்ப அறிவு பாசத்தோடு ஒரு வாட்டான் உற்று பற்றியதான் பருப்பொருளாய பருப்பொருள் அவர் நுண்ணிய தன்மையோடையவர். பருப்பொருள் நாங்க சூக்குமமா இருந்தாலும் அவர் லிம்பாக்க நாங்க பருப்பொருள் தூளம். பாசத்தால் இயல்பாகவே மறைக்கப்பட்டது என்பது உண்மையாயின் அது பற்றி இறைவன் அறிவு என்னது என்பது விளங்குதல் ஈண்டு கருத்தாக. இப்ப இதுல இப்ப ஐந்தாவதாகிய இயல்பா பாசங்களில் அவர் எப்படி விலகி நிற்கிறார் என்றத எங்களுக்கு வடிவா காட்டுறார். 6வது குணம் நிப்பாட்டுவோமோ? இதுல நிப்பாட்டி போட்டு வந்துட்டாவோ தெரியல. ஆனந்தியம். ஆனந்தியம்மா வணக்கம். ஓம் நம சிவாய. நிப்பாட்டுறோம். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய.